இத்தனை 2021 தொடங்கினது ஷூட்டிங் 2021 ஜனவரியில் கிட்டத்தட்ட 4 வருஷம். அவரை நிக்க வச்சு பொன்னாடெல்லாம் போத்திருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா தெரியுதா? அது நமக்கு எல்லாருக்கும் பேசுற அதே சோசியலிசம் தானே. இப்போ வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத மேலும் மேலும் அழுத்தி சொல்றதான். அது சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்கு. படம் அருமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அவரை நிக்க வச்சு பொன்னாடெல்லாம் போத்திருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா தெரியுதா? நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பார்த்திருக்கேன், பட் இது எனக்கே கொஞ்சம் ஒத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமானவரா இருக்காரு. படத்துல வந்து சேதன் சாரோட கேரக்டர் ரொம்பவே பேசப்பட்டது. ஏன்னா இப்ப வந்து சொன்னவங்க எல்லாருமே நீங்க பாக்குறப்ப எப்படி இருந்தது? ஒரு படத்துல பாக்குறதுக்கும் ரியல்ல பாக்குறதுக்கும் அது ரொம்ப கொடூரமா தான் இருந்தது. என்னால பக்கத்துலயே உட்காந்து பார்க்க முடியல. நானும் என் பொண்ணெல்லாம் தள்ளி தான் உட்காந்துருந்தோம். ஸோ அண்ட் படம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. படம் வந்து ரொம்ப அது படம் முடிஞ்ச பிறகு அது கரெக்டா பேசக்கூட முடியல, அந்த மாதிரி ஒரு எண்டில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ கதையை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள் பார்த்து நிறைய விஷயம் இருக்கு இதுல தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அது எமோஷனல் கனெக்ட்லாம் எப்படி மேம் இருக்கு? அப்பார்ட் ஃப்ரம் த கேரக்டர்ஸை தாண்டி ஒரு ஸ்டோரி வைஸ் மூவி வந்து எந்த அளவுக்கு கனெக்டா இருக்கு, மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு? இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொன்னே எடுத்துட்டு போவாங்க இந்த திரைப்படத்துல இருந்து. கதவே திறக்க மாட்டோம், யாராவது ராஜா சார் தெய்வாங்க. என்ன அவரை பத்தி நான் என்னங்க சொல்றேன்? ஆடியன்ஸோட படம் பார்த்திருக்கீங்க, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து ஆடியன்ஸ் வந்து நல்ல இன்வெஸ்டடா வந்து பார்த்தாங்க. வெற்றிமாறன் என்னைக்குமே வந்து ஏமாத்த மாட்டாரு, அது வந்து தெரிஞ்ச விஷயம். உங்களுடைய கதாபாத்திரம் வந்து அதிக பேசப்பட்டுச்சு ரிவ்யூ சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு? நிச்சயமா ரொம்ப திருப்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதுல இன்னும் வந்து ஒரு படி மேலன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணமே வந்து வெற்றி சார் தான். வெற்றியோட டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங். முதல்ல அந்த கேரக்டர் எழுதின விதம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, ரொம்ப நிறைவேறு. பல பரிமாணங்கள்ல பல படப்பிடிப்புகள் வந்து தளத்துல வந்து படம் நடைபெற்றது. ஏன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு, ரேப்னு சொல்லிட்டு அகைன் ஷூட் ரீஷூட்லாம் நிறைய போனுச்சு. ஸோ அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பலன் கிடைச்சிருக்கு. நிச்சயமா 100% இல்ல 1000% சொல்லலாம். 100% வந்து இது வந்து இத்தனை 2021 தொடங்கினது ஷூட்டிங் 2021 ஜனவரியில் கிட்டத்தட்ட 4 வருஷம். ஸோ அந்த 4 வருஷத்துக்கான எல்லாரோட உழைப்புக்கு வந்து ஒரு நல்ல தரமான ஒரு சென்சார்ன்றதுல சார் எவ்வளவு காட்டுறாரு அப்படின்றது சில சட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டு மேக்சிமம் நம்ம கடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கி நமக்கு லக் இருந்தா பேலன்ஸ் பார்க்கலாம். அதை பத்தி எனக்கு தெரியும். அப்படியே சொல்றேன், அப்படியே கனெக்ட் ஆகும். இது எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார், படத்தோட கதை பல பரிமாணங்களை சொல்லப்படுது. உள்ள வர மக்கள் எதை கொண்டுட்டு போலாம், எதை விட்டுட்டு போலாம் உள்ள வந்துட்டு உள்ள போறப்போ? அது நமக்கு எல்லாருக்கும் பேசுற அதே சோசியலிசம் தானே. இப்போ வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத மேலும் மேலும் அழுத்தி சொல்றதான். வர்ற ஜெனரேஷனுக்கும் நம்ம அது ஈஸியா தெரியும். ஏன்னா இப்போ என் பையனுக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது நடந்த பிரச்சனைகளோ, ஒரு ஃபேக்டரி ப்ராப்ளமோ, ஒரு டி எஸ்டேட் ப்ராப்ளமோ, நான் மூணாறுல இருந்திருக்கேன், டி எஸ்டேட் ப்ராப்ளம், கம்யூனிஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ அதை பத்தி உள்ள விஷயங்கள் என் பையனுக்கு தெரியாது. இந்த படத்து மூலமா என் பையனுக்கு தெரியும்ல, அடுத்த ஜெனரேஷன் அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இது ரொம்ப முக்கியமான படம். படத்துக்குள்ள இருக்க கம்யூனிசம் இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் மத்தியில ரீச் அடையும் அப்படின்ற கட்டாயம் ரீச் அடையும். ஆமா, அவங்களுக்கு புரியுமா சார்? இந்த புரியற இது இப்ப புரியாம இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்துதான் அவங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இந்த படம். அது உண்மை. அதுக்கு முக்கியமா தேவையான படம் தான். எவ்வளவு அராஜகங்கள், எவ்வளவு இது நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது புரியறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு ஐடியாலஜி இருக்கும். படத்துக்கு ஏஜ் சர்டிபிகேட், குழந்தைகள் கட்டாயம் பார்க்க கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெண்களும் கொஞ்சம் கைடன்ஸோட பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய வகையிலையும் படத்துல இல்ல நிறைய உங்களுக்கு வந்து மெர்ச் பண்ணி அந்த மாதிரி தானே பிளர் பண்ணி தானே காட்டுறாங்க. மற்றபடி நீங்க சொல்ற வேற கூச்சப்படுற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்ல. அது நம்மளுடைய ரூல் அப்படி எல்லாம் இருக்கு. கட்டாயமா ரொம்ப நன்றி. எப்படி இருந்தது? வேற லெவலா இருக்கு. பாட்டும் ரெண்டுமே தனித்தனியான்ற மாதிரிலாம் தெரியல, ஒரே பார்ட் மாதிரி தான் இருக்கு. அதுல சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து
ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எமோஷனலான இது விஷயத்தை தாண்டி மக்களுக்கான படம் இது. மக்களுக்கான புரிதல் தான் இதில் அதிகமாக தேவைப்படுது. இதில் தலைவர்கள் உருவாகிறாங்க இறக்குறாங்கன்றதை தாண்டி அவங்க எதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. அந்த தலைவர்கள் இறந்ததுலேருந்தே விஜய் சேதுபதி ஒரு ஆக்டர் தான், ஆனால் அவரை ஒரு தலைவராக பார்த்துட்டு அதுலேருந்து வெளில வர்றதே முடியல. இதுக்கு ஒரு சொல்கிற சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு சண்டே லீவு கிடைக்குதுன்றதே போராடி தான் வாங்கி தந்தாங்க. அது எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நியாயமாக இருக்கு, ஒர்த்தான படம்.